பல்லு வெள்ளை ஆகணுமா? இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஒரு கடாயில் நீங்கள் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொதிக்க வச்சுக்கிட்டு முட்டை தோடை என்ன செஞ்சுக்கணுங்க அப்படின்னா, அந்த ஓடை அதுக்குள்ளே போட்டு கொஞ்சம் கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சள் பொடி நீங்கள் போட்டிங்கன்னா இந்த மாதிரி முட்டை தோடு என்ன செஞ்சிடும், இந்த மாதிரி வந்துக்கும். எடுத்து இந்த மாதிரி வெயில என்ன செஞ்சுக்கணும், காய வச்சுக்கணும். பாருங்கள் எப்படி நான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். இதில் கொஞ்சம் முட்டை தோடுகளை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இப்படி போட்டுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கல் உப்பு, நம்மளுடைய பொடி உப்பு இல்லை கல் உப்பு எதுவாக இருந்தாலும் நம்ம இதில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை கற்பூரம் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அதிமுதிரை பொடி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, கொஞ்சம் கடுக்காத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு நம்ம ஜாதிக்காய், கொஞ்சம் வாசனைக்காக ஜாதிக்காய் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன அப்படின்னா, கொஞ்சம் வேப்பிலை தளிர். இந்த வேப்பிலை தளிரையும் என்ன செஞ்சுக்கலாம், இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நாம் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம நல்ல அதாவது நல்லா அரைச்சிக்கலாம். அரைச்சி நம்ம பல்லை தேய்க்கும் போது ரொம்ப நல்லா என்ன செய்யும், நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே சமயத்தில் நல்ல வெள்ளையாக என்ன இருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அழகாக நல்லா என்ன செஞ்சுருக்கு, அரைப்பட்டிருக்கு. முட்டை தோடு, மற்றபடி நம்மளுக்கு ஜாதிக்காய் எல்லாமே சேர்த்து போடும்போது நல்லா அரைப்பட்டிருக்கு. நம்ம எடுத்து நல்லா நம்மளுடைய கையை வச்சு, நம்மளுடைய அந்த காலத்தில் நம்ம கையை வச்சு தான் என்ன செஞ்சாங்க அப்படின்னா பல் விளக்குனாங்க. பல் துலக்கிறது எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணினாங்க. ரெண்டாவது இந்த இதில் நம்ம கடுக்காய் சேர்த்துக்கோம். இந்த கடுக்காய் நம்ம பல் ஆடாமல் நம்ம பாதுகாத்துக்கணும். பல்லுக்கு இறுக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த கடுக்காய். இந்த கடுக்காவை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய பல்லுக்கு அவ்வளவு வலுவூட்டக்கூடிய ஒரு விஷயமா என்ன செய்து இருக்குது. நீங்களும் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை நீங்கள் தெரிவிங்க.